இந்தாங்க மேடம். மீத்து, லாக்கரோட சாவியை கொண்டு வா. கிளம்புறதுக்கு முன்னாடி அதுல இருந்து ஒரு முக்கியமான பொருள் எடுக்கணும். மாம், மாமா, மூவி போறதுக்கு பர்மிஷன் கொடுக்க சொல்லி பப்பா கிட்ட சொல்லுமா. அனாமிகா, சும்மா அடம் பிடிக்காதன்னு இவ கிட்ட சொல்லு. இன்னும் தனியா போய் படம் பார்க்கற அளவுக்கு வயசாலன்னு சொல்லுமா. பாப்பா, நான் 12வது படிச்சு முடிச்சிட்டேன். எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் பொண்ணு சரியாதானே சொல்றா? நிலேஷ், என் பொண்ணோட வாழ்க்கையில நீ நுழையறத நான் விரும்பவே இல்ல. மாத்திரை சாப்பிட்டுட்டு உள்ள போய் தூங்கு. தேங்க்யூ மாமா. ஒத்துக்கிறேன், நீ தான் இங்க பணம் சம்பாதிக்கிற. ஆனா கவிதாவோட வளர்ப்புல எனக்கும் முக்கிய பங்கு இருக்கு. இந்தாங்க சாவி. மாம், எனக்கு லேட் ஆகுது, நான் போகவா? ஓகேமா, என்ஜாய். தேங்க்யூ மாம். பை. பை பாப்பா. குழந்தைங்களை இப்படி வளர்க்கவே கூடாது. இப்படி போனா குழந்தைங்க கெட்டு போயிடுவாங்க. என் பொண்ணை எப்படி வளர்க்கணும்னு நீ எனக்கு பாடம் கத்து கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லைன்னு புரிஞ்சுக்கோ நிலேஷ். சார் என்னமோ கிளம்பி அவர் ரூம்குள்ள போயிட்டாரு. ஆனா நான் வாயை மூடிட்டு போறவ கிடையாது. முதலாளி அம்மா, இது வரைக்கும் நான் பண்ண எல்லா வேலையும் பொறுப்போட தான் பண்ணிருக்கேன். சந்தோஷம். இனிமேயும் அதே மாதிரி பண்ணு. அப்படி இருந்தா தானே உனக்கு நல்லது. நான் கடைசியா ஒரு தடவை கேக்குறேன், ஓகேவா இல்லையா பதில் சொல்லுங்க. இதுக்கு முன்னாடியே நீ என்கிட்ட கேட்டப்போ நான் இல்லைன்னு தானே சொன்னேன். அப்படி இருந்து மறுபடியும் கேட்டு எதுக்கு என்னோட டைமை வேஸ்ட் பண்ற? அப்ப இதான் உங்களோட முடிவுனா இதுக்கு மேல நான் பண்ண போற எல்லாத்துக்குமே கண்டிப்பா நீங்க தான் பொறுப்பேத்துக்கணும். இங்க பாரு, சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் நான் பண்ண எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்பேத்துட்டு இருந்திருக்கேன். அவங்கள வந்துட்டாங்களா? ஆமாங்க, கீழே வண்டியில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, உள்ள வா. ஐயோ, என்னாச்சு முதலாளியம்மா? கவிதா படத்துக்கு போயிருக்கா. அப்புறம் நிலேஷ் அவரோட ரூம்ல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. நான் திரும்ப வரதுக்குள்ள இவளை எப்படியாவது கிளியர் பண்ணி வச்சிடு. புரிஞ்சுதுல்ல? புரிஞ்சுதுமா. மேம், நீங்க அந்த பொருளை எடுத்துட்டு வந்திருக்கீங்கல்ல? பிரியா, நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா கேட்காதன்னு. பொருளை நான் கொண்டு வராம நான் ஏன் கிளைண்ட்டை பார்க்கறதுக்காக இப்ப போயிட்டு இருக்க போறேன்? சாரி மேம். ஹலோ, என்ன? ஆனா ஏன்? சரி சரி, ஓகே ஓகே ஓகே. என்னாச்சு மேம்? இது கிளையண்டோட பிஏ கிட்ட இருந்து ஃபோன் வந்தது. அதாவது பிளான்ல சின்ன மாறுதலாம். என்னவா இப்போ? நாம இப்ப பார்ட்டிக்கு போகல. அந்த ஃபைலைட் சிக்னல் கிட்ட நம்மள பார்க்க ஒரு ஆள் வருவாரு. அங்கிருந்து எங்க போகணும்ன்றத அவரு தான் நமக்கு சொல்லுவாரு. அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க, அதாவது நம்ம வண்டிக்குள்ள இருக்க லைட்ஸை ஆன்ல வைக்கணுமா. ஏன்னா அடையாளம் கண்டுபிடிக்க அதான் ஈஸியா இருக்குமா. ரொம்ப விந்தையா இருக்கு. கடைசி நிமிஷத்துல ஏன் இப்படி மாத்திருக்காங்க? ஒருவேளை இது கிளையண்டோட சதி திட்டமா இருக்குமோ என்னமோ. மேம், அவங்க சொன்ன சிக்னல் வந்துருச்சு மேம். ஆனா அதை பிரிச்சு என்ன எழுதிருக்குன்னு பாரு. மேம், இதுல டைகர் கிளப் பிளேல நடக்க போற மாறிவிட்டால் மனைவி அப்படிங்கிற நாடகத்துக்கு பாஸ் கொடுத்திருக்காங்க. டைகர் கிளப்? மேடம், பிளே நடந்துகிட்டு இருக்கும்போது டீல் எப்படி பேசுறது? அங்க போய் பார்த்தாதான் என்னன்னு தெரியும்.
குட் ஈவினிங் அண்ட் வெல்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். வந்திருக்கவங்களை காக்க வைக்காம எங்க பிளேவை ஆரம்பிக்க போறோன்றத சந்தோஷமா சொல்லிக்கிறோம். மாறிவிட்டால் மனைவி என்ற நாடகத்திற்கு உங்கள் கரகோஷங்களை எழுப்புமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறேன் சொல்லி அவளை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியில கூட்டிட்டு வரேன். உனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சதோடனே என்ன பண்ணணும்னு தெரியும்ல. அட அட வாய் திறந்து பேசு. ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறா? அவளுக்கு இப்ப டைலாக் இருக்குல்ல. டீனா, ஹே டீனா, டயலாக் சொல்லு. டயலாக் சொல்லு. டீனா, டைலாக பேசு. நான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்? அதுவும் இல்லாம நீங்க தனியா என்ன பண்ற? ஏய் நீங்க என்ன பேசிட்டு இருக்க? இப்ப நீ கூட சண்டை போடணும். கண்ணை டப்புன்னு எடுத்து என் பக்கம் காட்டி மிரட்டு. எனக்கு என்னோட சதி நீ கண்டுபிடிச்சிட்ட. எனக்கு எதிரா சதி பண்றியா? சொல்லு. எனக்கு தெரியாது. நான் யாருங்கறத காட்டுறேன். இப்ப பாரு. எனக்கு எதிரா சதி பண்ணுவியா? நான் உன்னை கொலை பண்ணிடுவேன். ஏய் நீ என்ன பண்ற? உன்னை கொன்னுடுவேன். அடச்சக்கெல்லாம் நாசமா போச்சு. இந்த பொம்பளை என்ன பண்றா? ஏய் இது உண்மையான துப்பாக்கிடா. ஏய் அவளை யாரோ புடிங்க. லூசா என்ன அவ? ஏய் என்ன சுற்ற போறாடா? புடுறா அவளை. என்னைய அடிக்க பாக்குறியா? ஏய் யாராவது அவளை தடுங்க. பொம்பளையே கை நீட்டி அடிப்பியா? நான் உன்னை கொன்னுடுவேன். யாராவது அவளை தடுத்து நிறுத்துங்க. துப்பாக்கில இருந்து குண்டு வெடிச்சது. ஆனா நான் யாரையும் கொல்லல. இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு எனக்கு ஒண்ணும் தெரியாது. என்னன்னு தெரியல, திடீர்னு சுட ஆரம்பிச்சிட்டா நாங்க கண்ணை பிடிக்கிட்டோம் சார். இல்லைன்னா இன்னும் எத்தனை பேரை சுற்றுப்பானே தெரியாது சார். கடவுளுக்கு தான் நன்றி, நான் பழச்சிட்டேன். இல்லைன்னா ஸ்ட்ரைட்டா அந்த குண்டு என் காலில் பட்டிருக்கும் சார். ஷஷாங்கோட காலில் குண்டு பட்டிருக்குல்ல? ஆமா சார், நாங்க அவரை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிட்டோம். என்ன அடையாளம் வித்தியாசமா இருக்கு? குண்டு கழுத்துல பாஞ்சிருக்கு, இருந்தாலும் அது வெளியில வரல. நீங்க எல்லாம் என்ன ஏன் திட்டுறீங்க? நான் எதுவுமே செய்யல. நீங்க எல்லாரும் ரொம்ப மோசமானவங்க. என்கிட்ட போய் சொல்றீங்க. நான் தான் சொல்றேன்ல, நான் ஒன்னும் யாரையும் கொல்லல, யாரையும் சுடல. நான் சும்மா அவருக்கு பொண்டாட்டியா தான் நடிச்சேன். நான் சும்மா பிளே தான் பண்ணேன். யாரையும் நான் கொல்லவே இல்ல. எனக்கு தெரியாது எப்படி குண்டு பாஞ்சதுன்னு தெரியாது. எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு ஒன்னும் தெரியாது. பாஸ், அவங்களோட கண்ணு கலங்கி இருக்கு பாத்தீங்கல்ல? யாரோ போதை கலந்த விஷயத்த அவங்களுக்கு கொடுத்துருக்கணும். அதனாலதான் ஏதோ மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா கண்டிப்பா இதுக்குள்ள இருக்கிற ஆளுங்க யாரோ தான் அதை செஞ்சிருக்கணும். சொல்லுங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சார் சார் சத்தியமா நாங்க எதுவும் பண்ணல சார். நாங்க எதுவுமே பண்ணல சார். எப்படி டூப்ளிகேட் ஒரிஜினலா மாறுச்சுன்னு எங்களுக்கு தெரியல சார். போலில இருந்து தானா துப்பாக்கி எல்லாம் மாறதில்ல. யாராச்சும் ஒருத்தர் பண்ணியிருக்கணும் சார். அது எங்களுக்கு ஒரு நிமிஷம். அவங்க எப்பத்துல இருந்து இந்த மாதிரி பண்றாங்க? ஸ்டேஜ் ஏறினதுல இருந்தே இப்படிதான் பண்றாங்க சார். மேக்கப் ரூம்ல அவங்க ரொம்ப நல்லா தான் சார் இருந்தாங்க. என்னது, மேக்கப் ரூம்ல சரியா தான் இருந்தாங்களா? பூர்வி, அவங்களோட மேக்கப் ரூமுக்கு போ. அங்க தரவா செக் பண்ணுங்க. சலோங்கி, நீங்களும் கூட போங்க. ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்க. சரி. போதை பொருளை கலந்துருக்காங்கன்னா இதுல தான் ஏதாவது கலந்துருக்கணும். இந்த ஜூஸ்லயோ சாண்ட்விச்லயோ இல்ல சாப்பாட்டு டப்பா, டிஷ்யூ பேப்பர். டீனா இந்த ரூம்ல தனியா தான் இருந்தாங்களா இல்ல கூட வேற யாரா இருந்தாங்களா? இல்ல தனியா தான் இருந்தாங்க. உருவி, அந்த டிராக்குள்ள அந்த பேப்பர் இருக்கு பாரு, அந்த ஸ்ட்ரிப்பை கொடு. சார்,
சார். அனாமிகா மேடம்க்கு இந்த டீனாவை தெரியாது. அப்புறம் அவங்கள யாராச்சும் தெரியுமா உங்களுக்கு? ஆமா சார், இவங்க எல்லாரையுமே அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க இந்த கிளப்புக்கு வைஸ் பிரசிடென்ட்டா இருந்தாங்க. பாஸ், சோர்ஸை கண்டுபிடிச்சாச்சு. போதை மோசம்பி ஜூஸ்ல இருந்து தான் வந்திருக்கு. ஓ, ஏ இந்த ஜூஸை டீனாவுக்கு யார் கொடுத்தது? சார், டீனா எப்போவுமே ஜூஸையும் டிஃபனையும் வீட்டில இருந்தே கொண்டு வந்துருவாங்க. வெளியே அவங்க எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. அப்படின்னா யாரோ மறைஞ்சிருந்தா அவங்க ஜூஸ்ல விஷத்தை கலந்துருக்காங்க. அப்படியே அந்த கண்ணையும் மாத்தி வச்சிருக்காங்க. சார், இதை கண்டிப்பா வெளியே இருக்க யாரோ தான் இதை செஞ்சிருக்கணும் சார். ஏன்னா உள்ள இருக்கவங்க யாரும் இதை பண்ண முடியாது. வெளியே இருக்கிறவன் அவ்வளோ ஈஸியா மேக்கப் ரூமுக்குள்ள போக முடியாது. செக்யூரிட்டியில் ஆள் இருக்காங்க, சிசிடிவிஸ் இருக்கு. அபிஜித், இந்த வேலையை உள்ள இருக்கிறவன் எவனோ தான் பண்ணியிருக்கா. அப்படி நடக்க முடியாது சார், அப்படி நடக்க முடியாது. அனாமிகா, நீ என்னை விட்டு போக கூடாது. அனாமிகா, நீ என்னை விட்டு போக கூடாது. நீங்க ப்ளீஸ் உங்களை ஆஸ்வாசப்படுத்திக்கோங்க. அமைதியா இருங்க, கவலைப்படாதீங்க நிலேஷ்ஜி. சார், யார் சார் அவளை கொன்னது? விசாரணை பண்ணிட்டு இருக்கோம். கொலைகாரனை கண்டிப்பா பிடிச்சிருவோம். பாருங்க, இந்த நேரத்தில் கேள்வி கேட்கக்கூடாதான். இருந்தாலும் என்ன பண்றது, வேற வழி இல்லை. உங்க உதவி எங்களுக்கு தேவைப்படுது. உங்களால சொல்ல முடியுமா யார் இதை பண்ணிருக்கோம்? நான் என்ன கேட்கறேன்னா, உங்களுக்கு யார் மேல அது சந்தேகம்? அவங்க ஏதோ பிளே பார்க்க போறாங்க அப்படின்றது கூட எனக்கு தெரியாது சார். அவ என்ன சொன்னான்னா, பிரியா சசாந்த் கூட சேர்ந்து பார்ட்டிக்கு போறேன்னு சொன்னா. நீங்க பாருங்க, சசாந்தி தாக்கியிருக்காங்க, அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அப்புறம் பிரியா ஷாக்ல இருக்காங்க. ஐயோ, நிலேஷ்ஜி, ஒரு விஷயம் சொல்லுங்க. அனாமிகா வீட்டு விட்டு கிளம்பும்போது அவங்கள பார்க்கறதுக்கு ஏதாவது கவலைப்படுற மாதிரி தெரிஞ்சுதா? ஏதாவது டென்ஷனாக இருந்தாங்களா? அவங்களோட நடவடிக்கையில் ஏதாவது மாற்றம் தெரிஞ்சுதா? என்ன சார், அவங்க எப்பவும் போல தான் சார் இருந்தாங்க. எப்பவும் போல தானே? ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஒருத்தர் மேல சந்தேகம் இருக்கு சார். யாரு? என்னோட வேலைக்காரி மீத்து. மீத்து? அனாமிகா அவளை பல தடவை வேலையை விட்டு அனுப்பணும்னு முயற்சி பண்ணா. ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால அவளை தூக்க முடியல. கூப்பிடுங்க அந்த மீத்துவை. எங்க இருக்கா? அவங்க இங்க இல்லையே சார். அம்மா போனோடனே அவங்களும் போயிட்டாங்க சார். என்ன, அனாமிகா போனதுமே இவங்களும் போயிட்டாங்களா? நீங்க யாரும் அதை பத்தி எதுவும் கேட்கலையா? சார், எனக்கு எதுவுமே தெரியாது சார். ரூபேஷ் சொன்ன பிறகுதான் எனக்கும் தெரியும். ரூபேஷ்? நான் என்னோட பொண்ணுக்கு இப்போ தகவல் சொல்லாமா சார்? தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட படம் பார்க்க போயிருக்கா. ஃபோனில் எதுவுமே சொல்லிடாதீங்க ப்ளீஸ். குழந்தை இல்லை, பயந்துருவாங்க. வீட்டுக்கு வர வைங்க, அமைதியை எடுத்து சொல்லுங்க. பாப்பா, ஹலோ பாப்பா. ஹாய். இன்னும் நீங்க தூங்கலையா? ஹலோ கவிதா, எங்க இருக்க இப்போ? நான் சினிமா ஹாலோட பார்க்கிங்ல சரி, இருக்கேன். நான் சொல்றத கேளு. எனக்கு உடம்பு ரொம்ப மோசமா இருக்கு. நீ கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு வாமா. என்னது, உடம்பு சரியில்லையா? என்னாச்சு? அம்மா எங்க இருக்காங்க? அம்மா இன்னும் வீட்டுக்கு வரலம்மா. நீ சீக்கிரம் வீட்டுக்கு வாமா, எனக்கு மருந்து வாங்கணும். ஓகேப்பா, 15 நிமிஷத்துல வந்துடுறேன். சரிம்மா. பூர்வி, நீயும் பங்குச்சு கிளம்புங்க. அங்கூர் தேட்டர் போய் என்னன்னு பாருங்க. கவிதா எந்த வண்டி ஓட்டிட்டு போனா? அது எம்பி எஸ்யூவி. அது சிவப்பு கலர் வண்டி. அந்த கார் நம்பர் UYT 654. போங்க, சீக்கிரம் போங்க. கவிதா, முதல்ல அம்மா, அதுக்கப்புறம் பொண்ணு. இவங்கள பத்தி தெரிஞ்சவங்க யாரோ தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ, என்ன இப்படி ஆயிடுச்சு? யார் இப்படி பண்ணது? இது பாருங்க நிலேஷ், யாரா இருந்தாலும்
உங்க பொண்ணை தாக்கணும்னு நினைச்சிருந்தா அந்த பார்க்கிங் லாட்ல வச்ச ஏதாவது பண்ணிருப்பாங்க. அப்படி ஒன்றும் செய்யல. அதுக்கு நீங்க கவலைப்படாதீங்க. எங்கேயோ கூட்டிட்டு போயிருக்காங்க, நாம அவங்களை கண்டுபிடிச்சிடலாம். சார் சார் சஷாங்க் சார். என்னாச்சு சஷாங்க்? நீ பூர்வியோட பார்க்கிங் லாட் தானே போயிருந்த? இல்ல சார். ஆமா சார், ஹாஸ்பிட்டல்ல இருந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. சஷாங்க யாரோ கடத்திட்டு போயிட்டாங்களா சார்? சஷாங்க கடத்திட்டு போயிட்டாங்களா? எப்படி சார்? அது நர்ஸை அவங்க தாக்கிட்டு அங்கிருந்து ஃபயர் எக்ஸிட் வழியா கூப்பிட்டு போயிட்டாங்க சார். முதல்ல கவிதா காண போயிட்டா, இப்போ ஷஷாந்தா காணோம். ஒருவேளை பிரியா? அவங்க ஹாஸ்பிட்டல் போய் சேர்றதுக்குள்ள வழியிலேயே வச்சு கடத்திட்டு போயிட்டாங்களா? இது என்ன, அனாமிகாவை சுத்தி இருந்தவங்க ஒவ்வொருத்தர காணாம போயிட்டு இருக்காங்க. என்னடா இது புது தலைவலியா இருக்கு. மிகப்பெரிய சதி சுத்தி நடந்துட்டு இருக்கு. இது யாரோ ஒருத்தர் பண்ற வேலை மாதிரி தெரியல சார். இதுல ஒரு பெரிய கேங்க ஈடுபட்டு இருக்கு. ஒருவேளை கிட்னாப்பர் போனா இருக்கலாமோ? நிலேஷ், போன் எடுங்க. ஸ்பீக்கர்ல போனை போடுங்க. ஹலோ ஹலோ. பொண்டாட்டி மரண செய்தியை கேட்டு கவலைப்பட்டு இருக்கியா நிலேஷ்? இல்ல பொண்ணு கடத்தப்பட்டதை நினைச்சு பதட்டத்துல இருக்கியா? நீ யாரு? என்ன வேணும்? என்னோட பொருள் ஒண்ணு உன்கிட்ட இருக்குது. பொருளா? என்ன பொருள்? என் பொருளை திருப்பி கொடுத்துடு, அதுக்கு பதிலா உன் பொண்ணை உயிரோட விட்டுடுறேன். என்ன பொருள்? அதையும் நான் தான் சொல்லணுமா? ஆமால, இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நான் உன் பொண்ணோட ஒரு பொருளை அனுப்பி வச்சிருக்கேன். வாசலுக்கு வெளியே இருக்கு. போய் வெளியே பாரு. அப்புறம் போனை ட்ராப் பண்ணி உன் நேரத்தை வீணடிக்காத. ஏன்னா பிசிஓ காரங்களுக்கு அவங்களோட போன் ட்ராப் ஆகுற விஷயம் தெரியவே தெரியாது. ஹலோ ஹலோ ஹலோ. சார், இந்த பாக்ஸ் வெளியில இருக்கு. துறையுது. இது இது கவிதாவோட தான் சார். ஐயோ கடவுளே, என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. ரத்தம் ரத்தம். ஐயோ, என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. பதட்டப்படாதீங்க, உங்க பொண்ணுக்கு எதுவும் ஆயிருக்காது. மிரட்டுறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணி அனுப்பியிருக்காங்க. பதட்டப்படாதீங்க. இதை பிடி. அந்த மேக்னிஃபையிங் கிளாஸ் எடு. இது பாரு, ஏதோ பருத்தி மாதிரி இருக்குல்ல? இந்த துணியோட தான். கொஞ்சம் அந்த துணியை காட்டு. இது பாரு, இது மேலேயும் காட்டனோட ட்ரெஸ்ஸஸ் இருக்கு. ஆனா இது வேற மாதிரி இருக்கு. ரத்தம் உறைஞ்சதுனால அது மேல இது ஒட்டிக்கல. இங்க பாரு. ஒரு நிமிஷம், என்னது இது? மிஷின் ஆயில். அப்படின்னா ஏதோ பருத்தி ஃபேக்டரியில வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரெடி, இது இப்போ நாம உடனே சொல்லிட முடியாது. சரி நிலேஷ், ஒரு விஷயம் சொல்லுங்க. அந்த பொம்பளை இப்போ ஃபோன் பண்ணாங்களே, ஒருவேளை அது நீத்துவா? இல்ல சார், நீத்துவோட குரல் வேற மாதிரி இருக்கும். இது யாரோட குரலோ எனக்கு தெரியல சார். சரி, இந்த பொருள்னு ஏதோ சொன்னாங்களே, என்னது அது? அவ எந்த பொருளை பத்தி சொல்லிட்டு இருக்காளோ எனக்கு புரியல சார். என் பொண்ணோட உயிரை விட அந்த பொருளா சார் எனக்கு முக்கியம். இல்ல, நான் அப்படி கேட்கல. சரி, அந்த அனாமிகா வீட்டு விட்டு வெளியில போனாங்கல்ல, அப்போ அவங்க கையில ஏதாவது ஒரு பொருள் இருந்ததா? எனக்கு தெரியல சார். நான் அப்போ என் ரூமுக்கு தூங்க போயிட்டேன். அது முதலாளி அம்மா வெறும் கையோட தான் சார் போனாங்க. அவங்க கிட்ட ஹேண்ட்பேக் தவிர வேற எதுவுமே இல்லை சார். ஹேண்ட்பேக்கா? எந்த மாதிரி ஹேண்ட்பேக்? அது நீல கலர் ஹேண்ட்பேக் சார். நீல கலர் ஹேண்ட்பேக்? ஆனா அந்த மாதிரி ஹேண்ட்பேக் நமக்கு ஆடிட்டோரியத்தில் எங்குமே கிடைக்கலையே. அனாமிகா வண்டியில கூட அந்த மாதிரி ஹேண்ட்பேக் நமக்கு கிடைக்கல சார். சச்சின், கண்டிப்பா அந்த ஹேண்ட்பேக் மாயமாயிருக்கு. கண்டிப்பா அந்த ஹேண்ட்பேக்ல ஏதோ ரகசியம் மறைஞ்சுகிட்டு இருக்கு. சார், இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் 4 புல்லட் இன்வால்வ் ஆயிருக்கு. அதை பத்தி தான் நம்ம விசாரிக்கணும். இதுல முதலாவது அனாமிகாவோட கழுத்துல நுழைஞ்சது, 2வது சஷாங்கோட காலில் பட்டது, அப்புறம் 3வது 4வது நமக்கு தியேட்டர்ல கிடைச்சது இல்லையா, அதுதான். சரியா சொன்னீங்க. பேலிஸ்டிக் ஃபிங்கர் பிரிண்ட்ங்கிற தொழில்நுட்பம் மூலம் வந்த இடத்த கண்டுபிடிக்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லை. பேலிஸ்டிக் ஃபிங்கர் பிரிண்டிங்? இது என்ன சார் தொழில்நுட்பம்?
ஊர்வி துப்பாக்கில இருந்து புறப்பட்ட ஒவ்வொரு தோட்டா மேலயும் அந்த துப்பாக்கி தன்னோட பிரத்யேக அடையாளத்தை அந்த தோட்டா மேல ஏற்படுத்துது. ஓகே சார். நாம அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த தோட்டால ஏற்படுத்த அடையாளத்தை வச்சு எந்த துப்பாக்கியில இருந்து அந்த தோட்டா பாஞ்சதோ அந்த கன்னோட ஒப்பிட்டு பார்க்க போறோம். அதை வச்சு அந்த தோட்டா அந்த கன்னுல இருந்து புறப்பட்டுச்சா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்படின்னா டீனாவோட கன்ல இருந்து எவ்வளவு புல்லட் ஷூட் பண்ணியிருக்கான்னு நம்ம இப்போ இதுல இருந்து தெரிஞ்சுக்க போறோம். ஆமா சார், இந்த 3 தோட்டாவையும் தீனாவோட கன்னுல பொருத்தி நம்ம பார்க்க போறோம். முதல்ல நம்ம சஷாங்க் கால்ல பாஞ்சது, அப்புறம் 2 தோட்டாக்கள் தியேட்டர் ஹால்ல கிடைச்சது அந்த தோட்டா. அப்படின்னா நம்ம அனாமிகாவோட கழுத்துல பாஞ்ச புல்லட்டை வச்சு டீனா கன்ல ஒப்பிட்டு பார்க்க போறது இல்லையா? இல்ல. ஏன் அப்படி? அது காரணம் என்னன்னா அனாமிகாவோட மரணம் இந்த 7.62 தோட்டாவால தான் நடந்துச்சு. இந்த தோட்டா ஸ்னைப்பர் ரைஃபிள் இருந்து புறப்பட்டுச்சு. மத்த 3 தோட்டாவும் சாதாரண கன்ல இருந்து புறப்பட்டுச்சு. எல்லாம் 8mm புல்லட்ஸ். தீனாவோட கன்ல இருந்து இந்த தோட்டா புறப்பட்டுச்சா இல்லையான்னு இப்ப தெரிஞ்சிரும். அப்படின்னா அன்னப்பறவை மாதிரி பாலையும் தண்ணியும் பிரிக்க போறேன்னு சொல்லுங்க. இல்ல பாஸ், சஷாங்கோட காலில் பாஞ்ச புல்லட்டு தீனாவோட கன்ல இருந்து வரல. உங்களுக்கு தியேட்டர்ல அந்த 2 புல்லட்ஸ் வந்தது இல்ல, அதுதான் தீனாவோட கன்ல இருந்து வந்தது. அப்படின்னா தயா ஆடிட்டோரியத்தில் 3 கன் இருந்திருக்கு. அதுல ஒன்று ஸ்னைப்பர் ரைஃபிள், அதுல இருந்து தான் அனாமிகாவை ஷூட் பண்ணியிருக்காங்க. ஆனா டீனாவோட கன்ல இருந்து 2 புல்லட் வந்திருக்கு. ஆனா 3ஆவது கன்னை வச்சு தான் 4ஆவது புல்லட் ஷூட் பண்ணியிருக்காங்க. அது ஸ்ட்ரைட்டா சஷாங்கோட காலில் பாஞ்சிருக்கு. பாஸ், சஷாங்க் மேல பாஞ்ச குண்டு ரொம்ப பக்கத்துல இருந்து வந்திருக்கு. அது எப்படி சார் தெரிய வந்துச்சு? அனாமிகா மேல பாஞ்ச குண்டு தொலைவுல கொஞ்சம் மேல இருந்து எப்படி பாஞ்சதுன்னு சொல்ல முடிஞ்சதோ அதே மாதிரி தான் இதுவும். சார், முதல்ல அனாமிகாவோட விஷயத்தை எப்படி கண்டுபிடிச்சீங்க நீங்க? எப்படி கண்டுபிடிச்சோன்னு நான் சொல்றேன். இந்த காயத்தை பாருங்க, 35.7 டிகிரி ஆங்கிள் கீழே பார்த்த மாதிரி பாஞ்சிருக்கு. அதோட அர்த்தம் என்னன்னா கொலகாரம் மேல இருந்து சுட்டிருக்கணும். இத பாருங்க, சஷாங்கோட காலில் பாஞ்சிருக்கு இல்லையா, அதோட எக்ஸ்ரே இது. இந்த இடத்துல தெரியுதா கருப்பா இங்க ஒரு காயம் இருக்கே, அதுக்கு பேரு அப்ரேஷன் ரிங். கரெக்ட். இந்த மாதிரி அடையாளம் எப்போ உருவாகும்னா தோட்டா பக்கத்துல இருந்து சுடும்போது தான். அப்படின்னா சார் சஷாங்க நோக்கி எவன் சுட்டானோ அவன் ஆடியன்ஸுக்கு நடுவுல உட்கார்ந்து நாடகத்தை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். ஒரு பக்கம் டீனாவுக்கு ட்ரக்ஸை கொடுத்துருக்காங்க, இன்னொரு பக்கம் அனாமிகாவை கொல்றதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கில்லருக்கு பணம் கொடுத்துருக்காங்க. பார்த்தா அப்படிதான் தெரியுது. இன்னொரு விஷயம் இருக்கு. அனாமிகா கிட்ட இருக்க பொருளை பத்தி கிட்னாப்பர் ஏதோ சொல்லிட்டு இருக்கான்ல, கண்டிப்பா இந்த பொருளுக்கு பின்னாடி இவன் பண்ண பழைய பிசினஸ் ஏதோ சம்பந்தப்பட்டிருக்கு. அனாமிகா 2 விதமான பிசினஸ் பண்றவ சார். என்ன அதெல்லாம்? அது சொல்லவே எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு சார். மோசடி, சட்டவிரோதமான செயல்கள்லாம் செஞ்சிட்டு இருந்தா. என் பொண்டாட்டிக்கு நல்லது கெட்டதெல்லாம் பார்க்க மாட்டா சார். எப்போ பண்ணிட்டு இருந்தாங்க இதெல்லாம்? 2009 எங்க? டெல்லியில. சரி, அதெல்லாம் நாம பார்த்துக்கலாம். பூர்வி, ஒரு வேலை பண்ணு. அனாமிகா பண்ண பழைய பிசினஸ் பத்தி தரோவா எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணு. அப்புறம் ஃப்ரெடி, இந்த மித்து, பிரியா, அப்புறம் கவிதா, இவங்க 3 பேரோட போனை ட்ரேஸ் பண்ணு, எங்க இருக்கான்னு பாரு. அப்புறம் சலோங்கி, என் கூட கொஞ்சம் வாங்க. ஆடிட்டோரியத்துக்கு போய் நாம திரும்பவும் எல்லா சீனையும் கிரியேட் பண்ணி பார்க்கலாம். மறைஞ்சிருக்கிற மர்மங்கள் எல்லாமே அப்ப தெரிய வரும். இல்ல பாஸ்,
இந்த ஆங்கிளில் சஷாங்கோட காலில் குண்டு பாஞ்சிருக்காது. அனாமிகாவோட கழுத்தில் இருந்தது அது அது இந்த ஸ்டேஜோட ஹைட்டு ஏற்கனவே ஒரு 4 அடி இருக்கும். ஒருவேளை தீனா இங்கேருந்து துப்பாக்கியில் சுட்டிருந்தான்னா இது ஒரு 4 அடி, இங்கேருந்து ஒரு 4 அடின்னு வச்சுக்கோங்க. இல்லை பத்தாது. அனாமிகா கழுத்தில் பாஞ்ச குண்டு நமக்கு என்ன ஆங்கிள் சொல்லுதுன்னா கிட்டத்தட்ட 15 அடிக்கு மேலே இருந்து அந்த குண்டு வந்து பாஞ்சிருக்கணும்னு. கிட்டத்தட்ட அங்கே இருந்து. அப்படின்னா சார், நான் அந்த துப்பாக்கியால சுடும்போது அதே நேரத்துல வேற யாராவது சுட்டிருப்பாங்களா? சஷாங்கையும் அனாமிகாவையும்? ஸ்னைப்பர் தான் புல்லட்டை சுட்டிருக்கா. அதுவும் அங்கிருந்து. சார் அங்க சவுண்ட் அண்ட் லைட் டிபார்ட்மெண்ட் தான் சார் போவாங்க. அப்படியா? அப்படின்னா அவங்கள யாரோ ஒருத்தன் கொலைகாரனை பார்த்துருக்கணும். இல்லை சார், அந்த மாதிரி நடக்க வாய்ப்பில்லை. எப்படி சொல்ற? ஏன்னா பிளே நடக்கும்போது அங்கே யாருமே மேலே இல்லை. பிளே ஆரம்பிக்கிறதுக்கு 2 நாள் முன்னாடி எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டாங்க. அப்போ யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா உள்ள யாரோ நுழைஞ்சிருக்காங்க. புரியுதா? கூப்பிடு வாட்ச்மேனை. சரி சார், நான் கூட்டிட்டு வரேன். சார், ஒரு விஷயம் இங்க புரியல. சஷாங்க் தனியா உட்காந்து பிளே பார்த்துட்டு இருந்தான்னா அப்புறம் எப்படி அவனோட கால்ல அவ்வளோ பக்கத்துல இருந்து துப்பாக்கி யார் சுட்டிருப்பாங்க? ஆமா சார், இந்த தியேட்டர்ல நம்மளுக்கு எந்த ஒரு கண்ணும் கிடைக்கல. ஒருவேளை சஷாங்கே துப்பாக்கியை வச்சு தன்னைத்தானே சுட்டுக்கிட்டாரோ? கொஞ்சம் பொறுமையா இருங்க எல்லாரும். பொறுமையா இருந்தா எல்லாமே தெரிய வரும். சார் இவர் தான் சார் வாட்ச்மேன் முன்னா. வாமுன்னா சொல்லு. நாடகம் அன்னைக்கோ இல்ல அதுக்கு முன்னாடியோ இங்க ஸ்டேஜுக்கு யாராவது வந்தாங்களா? மேலே யாராவது போனாங்களா? சார் பிளே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே லைட்டு சவுண்ட் ஒர்க்லாம் முடிச்சிருவாங்க. ஆனா 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 என்ன? மீர் சார் காலையில வந்தாரு. மீர்? இல்லை சார், நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்களும் ஆக்டரு, நீங்க மேலே போய் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்ட திட்டாரு. அபிஜித், இதுக்கு என்ன அர்த்தம்னா மீர் இந்த விஷயத்துல சம்பந்தப்பட்டவனா இருந்திருக்கா. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி இவனோ ஒருத்தர் இருக்கான். அவன் யாரு? யார் அவன்? தெரியலையே. தயா, சொல்லு தயா, நிஜமாவா? அனாமிகாவோட மரணத்தை பத்தி ஏதோ சொல்ல விரும்புறாரா? செக் பண்ணுங்க. அனாமிகாவை பத்தி இந்த ஆபீஸ்ல ஏதாவது தெரிய வருதான்னு பாருங்க. இது என்னது? கொஞ்சம் இதை நகர்த்துங்க. பங்கஜ், சுவிட்ச் ஆன் பண்ணுங்க. சார் இவ்வளோ நிறைய பாக்ஸஸா? எல்லாத்தையும் பிரிச்சு பாருங்க. சார் இதுல பொம்மைகளா இருக்கு. சார் ஆமா ஆமா சார், சார், எல்லா டப்பாலையும் பொம்மை தான் இருக்கு. இது என்ன புது குழப்பம்? இந்த 2 பொம்மையும் ஒரே மாதிரி இருக்கு. ஆனா இது வெயிட் கம்மியா இருக்கு, இது அதிகமா இருக்கு.
கல்லு. சார் இங்க பாருங்க, மத்த பொம்மையில இந்த மாதிரி விலை உயர்ந்த கற்கள் இருக்கு. ஓ, அப்படின்னா அந்த கற்களை கடத்த தான் இந்த பொம்மைகளை உருவாக்கியிருக்காங்க. கவிதாவோட கிட்னாப்பர் எந்த பொருளை பத்தி பேசிக்கிட்டு இருந்தான்னு இப்போதான் எனக்கு புரிய வருது. கவிதா, கவிதா, கவிதா எழுந்துரு. கவிதா, கவிதா, அக்கா, இவங்க என்கிட்ட ஏதோ ஒரு பொருளை பத்தி கேட்டுட்டு இருந்தாங்க. என்னை காப்பாத்துங்க ப்ளீஸ். நான் சாக விரும்பல, என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க ப்ளீஸ். ஒன்றும் ஆகாது, ஒன்றும் ஆகாது. கவிதா, கவிதா, அங்க யார் இருக்காங்க? இவ்வளவு பத்திரமா பாத்துக்கோ. யார் அது? யார் நீ? என்ன சார், இவரை தெரியாதா? சவன் சந்துரு, ஆன்டிக் பொருள் திருடுறதுல பேர் போனவன். சமன் சந்துரு சார், இவனோட பேரு அனாமிகா பிசினஸ் பார்ட்னர்ஸ் நேம்ஸ்ல இருந்தது சார். அவர் கூட கொடுத்தாரே அது. அப்போ இந்த அனாமிகா உன்கிட்ட பிசினஸ் பண்ணதா வீட்டை விட்டு கிளம்புனாளா? அனாவசியமா என்னோட டைமை வேஸ்ட் பண்ணாத. பாக்கெட்டை எடு, அந்த பொண்ணை கூட்டிட்டு போ. என்கிட்ட பாக்கெட் இல்லையே. நீங்களாம் சொன்னா கேட்க மாட்டீங்க. என் பாக்கெட்டை கொடுங்க. என்ன அங்கேயும் எங்கேயும் பார்த்துட்டு இருக்க? என் பாக்கெட்டை கொடு. சார் சார் சார், ஏன் வேணாம் சார், வேணாம் சார், என்னை விட்டுருங்க சார். நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார். சார், அனாமிகாவுக்கு கொண்டது நான் கிடையாது. அனாமிகாவுக்கு மரகதம் கொடுக்க வேண்டியது. அதுக்காக அவகிட்ட நான் 10 கோடி அட்வான்ஸா கொடுத்தேன் சார். நான் எதுக்கு சார் அவளை கொல்ல போறேன்? என்னோட 10 கோடி ரூபாய் வீணா போச்சு சார். அப்படின்னா நீ தியேட்டர்ல பிளேவை பார்க்க அவளை கூப்பிடலையா? சார், நான் எதுக்கு சார் தேவையில்லாம பிளானை சேஞ்ச் பண்ண போறேன்? எப்படிதான் அவ கரெக்டா அந்த இடத்துல இருந்து செத்தான்னு எனக்கு தெரியல சார். இதனால என் வாழ்க்கையே நாசமா போச்சு சார். என்னோட 10 கோடி ரூபாய் நாசமா போச்சு சார். இல்லதையா, வேற எவனோ ஒருத்தி இதுல இருக்கா. அவன் தான் இடையில புகுந்து இதை பண்ணி இருக்கான். சார், இந்த டீலை பத்தி தெரிஞ்ச அனாமிகாவுக்கு நெருக்கமானவங்க யாரோ தான் இதை பண்ணியிருக்கணும் சார். பியா, சஷாங், அந்த மீத்து, அந்த வேலைக்காரி மீத்து. சார், அந்த மீத்துவோட ஃபோன் லொகேஷன் எங்க இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சு. ஹலோ, தேங்க்யூ. யா சார், அந்த மொபைல் கம்பெனிக்காரங்களோட ஃபோன். அவங்க மீத்துவோடைய மொபைல் லொகேஷன் அனுப்பி வச்சிருக்காங்க. வாங்க, என்னன்னு போய் பார்க்கலாம். ஓ, கடைசியா மீத்துவோட ஃபோன் அனாமிகாவோட வீட்ல இருந்து படோடியா பஸ்டிக்கு போய் ரொம்ப நேரமா அங்கதான் இருந்திருக்கு. 78 படோடியா பஸ்டி. பூர்வி, இது செக் பண்ணது யாரோட அட்ரஸ்னு பாரு. சார், இது அனாமிகாவோட டிரைவர் ரூபேஷோட அட்ரஸ். அப்படின்னா அந்த டிரைவரோட வண்டிக்கு பிரேக் போட வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் சொல்றது மட்டும் கேளு. ஒரிஜினல் பொருள் என்கிட்ட தான் இருக்கு. அந்த சீனிக்காரங்க என்ன நெருங்கி வரதுக்குள்ள பணத்தை கொடுத்து உன் பொருளை வாங்கிட்டு போயிடு. அதுவும் கரெக்டா 3 மணிக்கு.
நீங்க வர மாட்டீங்கல்ல நினைச்சேன். அனாமிகா இருந்தா எதிரில் மூச்சு கூட விட மாட்டேன். இப்ப பாரு எவ்வளவு தெனாவட்டா வந்து நிக்கிறான் பாரு நம்ம முன்னாடி. உண்மையான பொருள் அங்கேருந்து திருடிட்டு போலியானது அங்க வச்சிருக்கியா? ஏய், வேலையை பத்தி பேசு. ஒரிஜினல் பொருள் வேணுமா இல்ல வேணாமா? நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது உன்கிட்ட இருக்க அந்த மரகதம் உண்மையானதுன்னு? உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா எப்பவும் தூரமா வச்சு பார்க்கணும். நீ ரொம்ப சரியா தான் சொல்ற. உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா நாம கொஞ்ச தூரம் போய் ஆகணும். அது மரகத மாணிக்கமா இருந்தாலும் உண்மையான குற்றவாளியா இருந்தாலும் இதுக்கான பரிசு இப்போ உனக்கு கிடைக்க போகுது. அதுதான் உன் மரணம். ஆனா நீ 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 யாரு? சஷாங்கோட டீம்ல நானும் ஒருத்தி. இந்த விஷயம் அனாமிகாக்கு கூட தெரியாது. சரி, இப்ப சொல்லு, உன்னோட கடைசி ஆசை என்ன? உன் கடைசி ஆசைன்னு முதல்ல சொல்லு. நீ இந்த ஆட்டம் போதுமா குழந்தை? விடுங்க, விடுங்க, விடுங்க. இவ்வளவு வேகமா ஓடினா உன் காலில் பட்ட காயம் எப்படி பாரும் போலமா? எப்படி உணர்றது? இப்பதானே ஸ்கிரீனை தூக்கி இருக்கோம். நாடகம் இன்னும் பார்க்க வேண்டியது மீதி பாக்கி இருக்குல்ல. இது எவ்வளவு பெரிய துரோகம். அப்படின்னா ரூபேஷ் நீங்க தான் வேவு பார்க்க அனுப்புனீங்களா? எங்களை எல்லாம் பிடிக்கிறதுக்காகவா? நீ மேடைக்கு மேலேயே நடிப்ப. உண்மையான குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்காக நாங்க சில டைம் நிஜ வாழ்க்கையிலே நடிக்க வேண்டியிருக்கு. எங்கடா ஓடுற? எங்கடா ஓடுற? மீது எங்கடா? சார், மீது இறந்து போயிட்டா சார். அனாமிகா மேடம் தான் சார் அவங்களை கொன்னுட்டாங்க. நான் வெறும் பணத்தை மட்டும் தான் சார் மறைச்சு வச்சேன். அப்புறம் பேராசப்பட்டு மீத்தோட போனை உன்கிட்ட வச்சுக்கிட்டே, அப்படித்தானே? அது ஆமா மேடம். நான் வேற எந்த தப்பும் பண்ணல மேடம். விட்டுருங்க, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. முதல்ல இத சொல்லு, இந்த பிரச்சனையில யாரெல்லாம் இருக்காங்கன்னு தெரியுமா உனக்கு? அவங்களுக்கு ஃபோன் பண்ணு. உங்ககிட்ட உண்மையான மரகதம் இருக்குதுன்னு சொல்லு. அப்புறம் அனாமிகாவோட பேக்ல இருக்கிறது வேஸ்ட் இல்லைன்னா போலின்னு சொல்லு. அப்படின்னா அதுக்கு அர்த்தம் ரூபேஷ் கிட்டயும் உண்மையான மரகதம் இல்லையா? தேவையே இல்லாம நாங்க எல்லாம் முட்டாளா வந்து மாட்டிக்கிட்டோம். பேராசை எப்பவுமே அப்படிதான். தெளிவா இருக்கிறவங்களை கூட ஒரு நிமிஷம் அது முட்டாள ஆக்கிடும். இதுலயே நீ ஒரு கேவலமானவ. இல்ல, நான் குற்றவாளி கிடையாது. இந்த டீனா தான். என் கேர்ள் ஃப்ரெண்ட் மேல ஏன் பழி போடுற? இது வரைக்கும் போட்ட எல்லா பிளானும் இவளோடது தான். விருப்பப்பட்டு தானே நீ இந்த பிளான்ல ஒருத்தியா வந்து சேர்ந்த? ஆமா சார், மொத்த பிளானும் என்னோடது தான். அது ஏன்னா அனாமிகா உயிரோட இருக்கிறது எனக்கு பிடிக்கல. சஷாங்கோட உழைப்ப அவ பணமாக்கணும். உழைப்ப நாங்க போடணும். ஆனா லாபம் மட்டும் அனாமிகாக்கு போய் சேரும். அதுக்காக தான் அனாமிகாவை கொல்ல பிளான் போட்டியா? ஆமா சார், நான் குடிக்கிற ஜூஸ்ல போதை மாத்திரை கலந்து அதோட எனக்கே தெரியாம சுடுற மாதிரி நடிச்சேன். அப்பதான் நீங்க என்ன சந்தேகப்பட மாட்டீங்கன்னு தப்பு கணக்கு போட்டேன். பிளான் நல்லா தான் இருக்கு, ஆனா ஃபெயில் ஆயிடுச்சு. பிளான் ஃபெயிலே ஆயிருக்காது. கவிதாவை மட்டும் இவங்க கிட்னாப் பண்ணாம இருந்திருந்தா. நீரை எதுக்காக கொன்னேன்னு சொல்லு. நீரு எங்களோட பிளான்ல ஒருத்தனா தான் இருந்தான். ஆனா அவன் திடீர்னு மாறிட்டான். எங்க கிட்ட ஷேர் கேட்டான். அது மட்டும் இல்ல, எல்லா விஷயத்தையும் சேடு கிட்ட சொல்லிடுவேன்னு அவன் மிரட்டினான். அதனாலதான் நாங்க அவனை மேல அனுப்பிட்டோம். ஒரு உயிரை எடுக்கிறது என்ன குழந்தைங்களோட விளையாட்டு மாதிரி ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்க? ஒரு மனுஷனோட உயிரோட மதிப்பு என்னன்னு உங்க யாருக்குமே தெரியல. தூக்கு போட போற நாள் உங்களை பார்த்து நெருங்கி வரும்போது ஒரு உயிரோட வேல்யூ என்னன்னு அன்னைக்கு புரிஞ்சுப்பீங்க.